வீட்டுல அவளுக்கு நடக்கிறது எல்லாமே உடல் ரீதியான குடும்பம் மட்டும் இல்ல, மனசு ரீதியான காயமும் தான். பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தப்போ அம்மாவும் பிள்ளைங்களை சேர்ந்து அடிச்சு தூசம் பண்ணிட்டீங்க. வேணு செஞ்ச எல்லா கொடுமையும் கொடூரத்தையும் இந்த ஒரே அடியை வச்சு சமாளிச்சிட்டீங்கல்ல. எஸ்டேட்ல இருக்கும்போது நீ ஒரு குழந்தைய தூக்கி வச்சு அடிக்கடி உம்மா உம்மான்னு சொன்னீங்க. பாலக் இன்னொருத்தரோட கல்யாணம் ஆனதும் மனசு உடைஞ்சு போன அண்ணன் அந்த நஷ்டத்துக்கு ஈடா நான் அண்ணனுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்துட்டேன்ல. அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சூரஜ்னு பாலாவை மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவ அடம் பிடிச்சிருக்காளா? இப்போ இந்த விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே தீர்வுன்னு அடம் பிடிச்சிருக்கானா? அவ புருஷன் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காருன்னு அர்த்தம். வீட்டுல இருந்து வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் விசித்திரமான கேஸ்லாம் சொல்ல முடியாது. அரை பைத்தியமா இருக்கிற பல பேரும் பொண்டாட்டிய கூண்டுக்குள்ள போட்டு வளர்க்க பார்ப்பாங்க. அம்மா, ஜெயச்சந்திரன் சார் இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காரு. வரட்டும், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். பாலசுதா அவ இங்க இல்ல. இங்க வரலையா? அதை ஏன் நீங்க கேக்குறீங்க? எங்களை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனவளை தேடி வந்திருக்கோம் பாருங்க, எங்களை சொல்லணும். உங்க அக்கறை தான் நாங்க பார்த்தோமே. ஜெயா, ஈவு இறக்கமே இல்லாம பாலாவை கொடுமைப்படுத்திட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க? நாங்க இங்க சண்டை போறதுக்காக யாரும் வரல. இங்க குடும்ப தலைவரை பார்த்து பேசிட்டு போக வந்தோம். உள்ள வந்து உட்காருங்க. ஜெயச்சந்திரன் மட்டும் நீ வா. என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? ஜெயச்சந்திரன் சார், வேணு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா நான் ஒத்துக்கிறேன். சிவராமா, என்னோட மருமகன் நேற்று காலையில யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிட்டா. அதான் இங்க வந்தாளான்னு பார்க்க வந்தோம். கடல்ல ஏதாவது பணம் மிதக்குதான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அதான் ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கீங்களோ? இது உங்க பொண்ணு விஷயம் தானே? இப்படி ஈவி இறக்கலாம் பேசினா எப்படி? ஈவி இறக்கமே இல்லாதவங்க யாருன்னு எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. வேணுகிட்ட பாலா ஏதோ எடுத்தறிஞ்சு பேசிட்டா. அதை கேட்டதான் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அவன் அடிச்சிட்டான். இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறதா? அதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போயிடுவாளா? எந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. 2 அறை விட்டானா? அவளை கீழே தள்ளி காலில் மிதிக்கல? இது நாள் வரைக்கும் நாங்க எங்க பசங்களை கிள்ளந்து கூட இல்ல. அதனாலதான் திமிர் பிடிச்சு அலையிறா. இல்லைனா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ எதிர்த்து பேசுவாளா? ஜெயச்சந்திரன் சார், நடந்து போச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. பொண்ணு புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னா இது உங்களுக்கும் பெரிய அவமானம் தானே? பின்னென்ன, உங்க திட்டையும் அடியையும் வாங்கிட்டு என் பொண்ணு அங்க கடந்து சாகணுமா? நாங்க யாரும் பாலாவை பார்த்து இதுவரைக்கும் தப்பா ஒரு வார்த்தை கூட அவளை பேசுனதில்ல. எங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தான் நாங்க அவளை எப்பவும் பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் அவளை மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அவ உடம்பு முழுக்க அடிப்பட்ட காயங்கள் இருக்கு. அவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் கொடுமைப்படுத்தினதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயோடா, போலீஸ் பேரை சொல்லி எங்களை மிரட்டாதீங்க. இந்த ஜெகதாம்பா பயப்பட மாட்டா. இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல.
அங்க என் பொண்ணை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இங்க வந்து எங்களே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, என் புள்ள ஏதோ கோவத்துல 4 சாத்து சாத்திட்டான். அதையெல்லாம் மறந்துட்டு பாலாவை எங்க கூட அனுப்பி வைங்க. ஆமாம், அவளை கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இனிமே அவங்க வீட்டுக்கு நீ போகாத. அம்மா ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியல. அவன்லாம் ஒரு மனுஷனா? ஷோ, இருந்தாலும் பாலா, ஒன்னு அவன் உன் இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அவனை நேரம் கொண்டு இருப்பேன். எதுக்காகடி இவ்ளோ கொடுமைகளை தாங்கிக்கிட்டு நீ அங்க இருந்த? நீ அங்கிருந்து உடனே கிளம்பி வந்திருக்கலாம்ல. போன தடவை நம்ம வீட்டுக்கு வரும்போது இனிமே நான் அங்க போக மாட்டேன்னு உறுதியா சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தா அப்பவே நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். நீ ஏண்டி எதுவுமே சொல்லல? அது போக்குல போற காட்டு யானைய குழிக்குள்ள விழ வச்சுட்டு அதை அடக்கி நம்ம வழியில கொண்டு வர்றது ரொம்ப கொடுமையான தண்டனை தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல சும்மா ஒரு கம்பை சாத்தி வச்சா போதும், அது ஆடாம அசையாம அங்கே இருக்கும். கடைசியில தண்டனையோட வலி அது ஞாபகம் வரும். என் விஷயத்திலையும் அதே மாதிரிதான்க்கா. அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற தைரியம்லாம் காணாம போயிடும். தப்பிச்சு ஓடி வந்திருக்கலான்னு நீ கேட்டல்ல, பயமா இருந்துச்சு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ உன் புருஷனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னு தெரிஞ்ச உடனே தான் நான் இங்க வந்தேன். கோர்ட்டு கேஸ்னு போய் பிரச்சனையை இன்னும் பெருசாக்க வேண்டாம்ல. ஆனா இப்பதான் எனக்கே புரியுது, இவனெல்லாம் தூக்கி எப்பயோ உள்ள வச்சிருக்கணும். எல்லாரையும் தூக்கி நான் உள்ள வச்சிருவேன்னு வார்ன் பண்ணிட்டு தான் நான் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தேன். அதை நினைச்சு பயந்துக்கிட்டு தான் இப்போ காம்ப்ரமைஸ்க்காக இங்க வந்திருக்காங்க. இனிமே என்னால முடியாதுக்கா. ஒரு சைக்கோ கூட என்னால வாழவே முடியாது. அந்த ஆளு ஏன் இந்த மாதிரி ஆனார்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லனா திடுத்திப்புன்னு ஒரு மனுஷனுக்கு எப்படி குணம் மாறும்? எனக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்களை பார்த்தாலே சந்தேக குணத்தோடவே பாக்குறான். அப்புறம் அதை சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்றான். இது பைத்தியக்காரத்தனை இல்லாம வேற என்னது? அப்போ இதெல்லாம் அவர் ஓவரா குடிக்கிறதுனால வர பிரச்சனை இல்லைல்ல? ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா போக போக ஒவ்வொரு நாளும் வரும்போது அந்த ஆளுக்கு சந்தேக வியாதி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்டவன் கூட வாழ்ந்து உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்காத. சில சமயத்துல அந்த வேணுகோபன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்க மாட்டான். அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பிசாசு மாதிரி அந்த மனுஷனுக்குள்ள வேற ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளுக்கு இருக்கிற வியாதியை சரி பண்ணாம இனிமே என்னால அந்த ஆள் கூட வாழவே முடியாதுக்கா. முதல்ல அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்படி ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தா பிரச்சனைக்கு முடிவே இல்லாம போயிடும்ல. ஊர்க்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம அதை பேசி முடிச்சிருவோம். புருஷன் பொண்டாடி சண்டையில ஓடி போன பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு என் வீட்டு கதவு திறக்காது. நான் அப்படி செஞ்சேன்னா நாளுக்கு நாள் அவ திமிரு ஏறிக்கிட்டே போகும். நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனாலும் என் புள்ள வேணும் விஷயங்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். பாலாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்க முதல்ல உங்க பிள்ளைய ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்ல அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாலாவுக்கு தோணி இருக்கா என்ன? நாங்க அதுக்கும் தயார் தான். அப்படின்னா முதல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. வியாதி சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாலா அங்க வருவா. அது வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கப்பறா, அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் அடிச்சு கொல்றதுக்காக நாங்க எங்க பொண்ணை அங்க அனுப்பி வைக்கல. இத்தனை வருஷமா கௌரவத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்திருக்காவ. உங்க பொண்ணை பத்தி என்ன பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். அக்கா கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறதுக்கு என்ன எதுக்கு விட்டு வந்த? இது வரைக்கும் நடந்ததுல நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது 2 பேரும் சம்பந்தப்பட்ட உறவு இல்ல, இது 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கு போய் இப்படி வெட்டி விடணுமா என்ன? இது அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் இல்ல சிவராமா. என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது. அவளுக்கு இனிமே அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு அந்த கேரண்டி எல்லாம் பத்தாது. வேணுக்கு மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிடுச்சுன்ற கேரண்டி இல்லாம நான் என் பொண்ணை இங்க இருந்து அனுப்புறதா இல்ல. சிவராமா வா போலாம். இனிமே வேணு வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம்.
இல்ல அது ஹலோ, யாரு? நீங்க யாரு? அத்தையா? அம்மாடி ஜெயா. என்னம்மா இது, நான் வரதுக்கு முன்னாடி நீ கிளம்பி போயிட்ட? என்னோட மாமியாரு. அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இங்க வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். மனோஜ் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை விட்டுட்டு வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துட்டேன். Dress சேஞ்ச் பண்ண போலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள உன் ஃபோன் வந்துருச்சு. அவரேங்க? இல்ல அவன் இப்பதான் குளிக்க போயிருக்கான். ஓ, அதனால தான் நான் ஃபோன் பண்ணும்போது அவர் கால் எடுக்கலையா? நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். மஞ்சு நல்லா இருக்கால அத்தை? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. நீ இங்க எப்பமா வர? உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? நான் இன்னைக்கே வந்துருவேன் அத்தை. அவர் வந்ததும் என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ நான் அங்க போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. அத்தை, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். சாப்பிடுறதுக்காகலாம் நான் வரலம்மா. நீ சீக்கிரமா இங்க வாமா. சரிங்க அத்தை. யாருமா? அம்மாடி, மனோஜ் வந்துட்டான், நான் குடுக்குறேன். சரிங்க அத்தை. இந்தாப்பா. சொல்லுமா. அம்மா வந்துட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அம்மா இப்பதானே வந்தாங்க. சரி, என்னை கூட்டிட்டு போக எப்ப வரீங்க? சாயங்காலமா வரேன். சரிங்க. அப்புறம் இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. வேணுவோட வீட்ல இருந்து அவரோட அம்மா மாமா எல்லாரும் வந்திருந்தாங்க. பாலாவை கூட்டிட்டு போகணுமா. அப்பா நல்லா திட்டி விட்டுட்டாரு. வேணுவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டி வேணுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் பாலாவை நாங்க அந்த வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டாரு. உன் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இங்க பாரு ஜெயா, ஐபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன்னு கூட இந்த நாட்டில் சர்டிபிகேட் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்குறது கஷ்டமா என்ன? அது நமக்கு நம்பிக்கை இருந்தா தானே அனுப்பி வைக்க முடியும். நீங்களும் ஒரு வாட்டி அப்பா கிட்ட இத பத்தி பேசுங்களேன். நான் சொல்லணுமா? இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா என்ன? இன்னும் எனக்கு பிரச்சனை கொண்டு வரலான்னு பாக்குறியா? இங்க பாருமா, பாலாவும் வேணும் சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்க வீட்டுல நான் இனிமே பேசவே மாட்டேன். வேற எங்கனாலும் யார் கூடனாலும் இந்த விஷயத்த பேச தயாரா இருக்கேன். ஆனா உன் வீட்டுல மட்டும் அது நடக்கவே நடக்காது. சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சுட்டு அந்த வழியா தான் வருவேன். நீ ரெடியாகி வெளியே வந்து நில்லு. ஓகே? சரி. என்னாச்சுடா, பாலசுதாவுக்கும் அவ புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே நல்ல தம்பதிகள்னா அது அவங்க மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. என்ன பத்தாதா? சும்மா தமாஷ் பண்ணாதடா. அது வந்துமா, அது ஒரு பெரிய ட்ராஜடி. அவளை கல்யாணம் பண்ணவன் ஒரு மனுஷனே இல்ல, மனுஷ ரூபத்துல வந்திருக்க ஒரு காட்டு மிருகம். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னா அது விடிய விடிய சொல்லலாம். எனக்கு மதியானம் வரைக்கும் தான் லீவ் இருக்கு. நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. எவ்வளோ நாளாச்சு அம்மா கையால சாப்பிட்டு. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜெயா வந்துட்டானா அப்புறம்லாம் இது கிடைக்காது. போடா, நீ சீக்கிரமா வா. என்ன நீ இங்கே உட்காந்துட்டீங்க? வாசல் தெளிச்சு கோலம் போட வேணாம்? அப்ப அத காட்டுடி, நான் பெருக்கி கோலம் போடுறேன். இங்க பாரு, என்ன வாடி பொடின்னு சொன்னா அவ்வளவுதான். நான் பழைய பிரீத்தி இல்ல, இப்போ உன்னோட நாத்தனார். அப்படின்னா நாத்தனார் எப்படி அன்னைக்கு கூட சண்டை போடுவான்? சரியானவதா நீ. என்ன இது ரெண்டு பேரும் சேர்ந்து கபடி ஆடுறீங்களா? அண்ணன், இவ இப்பவே என்கிட்ட அண்ணி கொடுமைப்படுத்துறா. அப்ப நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்னம்மா இதெல்லாம்? இந்த விளையாட்டு சிரிப்பு சத்தமும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்பதான் நம்ம வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு.
எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியாதுமா. ஏண்டி அப்படி சொல்ற? நான் இங்கே இருந்தா தானே இந்த வீடு கலகலன்னு இருக்கும். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போக மாட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்க உன்னை கட்டி கொடுப்போம். ஐயோ பாத்தியாமா, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உனக்கு எதுக்குடி என்னோட சப்போர்ட்? அத உனக்கு நீயே நல்லா வாதாடிக்குவியே, அப்புறம் என்ன? சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதமா சொல்லிட்டேன். நீ வாமா, ஏதாவது சாப்பிடு. பாத்தியா, என்ன விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டேன். எப்பவுமே சாப்பிடும் போது என்ன தானே நீ முதல்ல கூப்பிடுவ. போற போக்குல ஒரு குழந்தை மட்டும் வந்துருச்சுன்னா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவீங்க போல. வாடி என்னோட அண்ணி. நீ போ, நான் வரேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். பாப்பா சீக்கிரம் வா. டே சுமேஷே, டே சுமேஷே, இங்க யாரும் இல்லையா? ஐயோ. அம்மா, நீ என்ன கூப்பிட்டியா என்ன? ஒன்னும் இல்லடா. இல்ல, இனிமே யார் உதவி எனக்கு தேவையில்லை. அதுவே கட் ஆயிடுச்சு. என்னத்த சொல்றது, ஒரு அவசரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நீயும் எப்ப பார்த்தாலும் போதையில இருக்க. நீ போன் எடுமா, போன் அடிக்குது பாரு. ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? நான் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி அவ பொட்டி படுக்கையோட கிளம்பி போயிட்டால, அப்ப எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உங்க யாருக்குமே தோணல. அப்படி சொல்லியிருந்தா நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நேரா வீட்டுக்கு வந்திருப்பேன். வந்து அவ கதையை முடிச்சு வச்சிருப்பேன். அதனாலதான்டா உன்கிட்ட சொல்லல. வேணுவாமா? டேய் வேணு. டேய், கோவம் வந்தா நீ வேலையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்துருவ. ஒரு பொண்ணுக்காக அப்படி நீ உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிக்கலாமா சொல்லு? அதுக்காகவா நான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்தேன்? அது வேலையோ வாழ்க்கையோ எது போனாலும் பரவாயில்ல. எனக்கே சவால் விட்டு என் பொண்டாட்டி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கானா அதை நான் ஏத்துக்க முடியுமா? அப்புறம் நான் ஆம்புலன்ஸ் சொல்லிக்கிட்டு எதுக்காக இங்க இருக்கேன்? நான் உடனே கிளம்பி அங்க வரேன். அவ கையும் காலையும் கட்டி போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வரேன் பாரு. தேவைப்பட்டா அவ காலை உடைச்சு ஒரு மூலையில உட்கார வைப்பேன். அப்புறம் எப்படி அவ வெளியே போற நானும் பாக்குறேன். டேய் வேணு, நான் சொல்றது. ஹலோ, அவன் போனை கட் பண்ணிட்டான். டேய், நீ அவனுக்கு ஒரு கால் பண்ற. அவன் அப்படி என்னதாம்மா சொன்னான், அதை சொல்லு. அவன் கிளம்பி இங்க வரானா? இங்க வரானா? இங்க எதுக்கு வரான்? அவன் பொண்டாட்டி நம்மளெல்லாம் மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டால. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால சும்மா இருக்க முடியுமா? அதுவும் சரிதான். ஆனா அடிக்கடி அவன் லீவ் எடுத்தா வேலை போயிடும்டா. அது பிரைவேட் கம்பெனிடா. லீவ் எல்லாம் கிடைக்கும், ஆனா சம்பளம் கிடைக்காது, அவ்வளவுதான். அது பரவாயில்ல, விடுமா. முதல்ல அவன் வரட்டும், அதாம்மா நல்லது. நானோ நீங்களோ சொன்னா இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது. அப்பா பொண்ணு திமிர அடக்கிறதுக்கு நம்ம வேணுவால மட்டும்தாம்மா முடியும்.
மாசமா போக சில்லற காசை வரதட்சணையா வாங்கி பண்ண கல்யாணம் இது. இப்ப அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் நடக்கணும்னு சொன்னா கஷ்டப்படுறது யாருக்காக கஷ்டப்படுறோம்? எல்லாம் நம்ம வேணுக்காக தானே. நாத்த தாங்க முடியல. இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணிடுமா. பூனேல எந்த கம்பெனில உன் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு? ஒரு ஃபேக்டரியில மேனேஜரா இருக்காரு. உன்னோட வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல நீ வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கலாமே. இனிமே ட்ரை பண்றேன். இங்க இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியும்ல. மாலினி மேடம் சொன்னாங்க ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் கேட்டை லாக் பண்ணிடுவோம். மெஸ்ஸ பத்தி சொல்றேன். மத்தியானம் சாப்பாடு வேண்டானா 600 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அத முன்னாடியே சொல்லணும். சிஸ்டர் நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. உன் ஃப்ரெண்ட் எங்க ராஜி? அவ ரூமை லாக் பண்ணிட்டு இருக்கா. இவதான் அனுபமா, சிட்டி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கா. குட் மார்னிங் சிசிலியம்மா. குட் மார்னிங். இவ பேரு ராஜி. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்க. இவங்க பாலசுதா, சென்ட் மேரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. உங்க ரூம்ல ஒரு பெட் ஃப்ரீயா தானே இருக்கு? ஒண்ணு இல்ல சிஸ்டர், நீங்க சொன்னீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு இன்னொரு பெட்டையும் ஃப்ரீ பண்ணிடுறோம். அவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஃப்ரீயா இருக்க பெட்ல பாலசுதா இருப்பா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நர்ஸா இருக்கிற எங்க 2 பேருக்கும் ஒரு டீச்சர் துணைக்கு வந்தா நல்லது தானே. ரொம்ப சந்தோஷம். எங்க ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுல டீச்சர் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 2 பேரும் இப்படிதான் பேசியே கொல்லுவாங்க. இவங்களும் கடவுளுடைய தேவதைகள் தானே. அப்படின்னா கீ எங்கேயோ கொடுத்துட்டு போயிடுறோம். நான் 1ஆம் தேதியில இருந்து தான் இங்க ஸ்டே பண்ண போறேன். லீவ் அதுக்குள்ள முடிஞ்சிரும். அப்போ நாங்க கிளம்பட்டுமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இதுக்கே மேனேஜர் கண்ணா பின்னான்னு கத்துவாரு. சிசிலியம்மா பாய். பாய். அப்ப நம்ம 1ஆம் தேதி மீட் பண்ணலாம். சரி. ரொம்ப பாசமான பொண்ணுங்க. உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அட்வான்ஸ் இப்பே கொடுத்துட்றேன். மீதி பணத்தை நான் 1ஆம் தேதி வரும்போது கொடுத்துட்றேன். சரிம்மா. பாலா வரட்டும். பாலா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். பாலசுதாவே வந்துட்டாளே. நீ வாமா, உன்கிட்ட பேசிதான் இவங்க வந்திருக்காங்க. நீங்க தான் அவங்கள வர சொன்னீங்களா? என்ன அவங்களுக்கு விருந்து கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் மெதுவா பேசு. வீடு தேடி வந்தாங்களும் அவமானப்படுத்த சொல்றியா? அப்போ நான் அனுபவிச்ச வேதனையும் அவமானமும் உங்களுக்கு பெருசா தெரியலையா? ஒழுங்கா அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? வந்திருக்கிறது உன் புருஷனும் அவங்க வீட்டு ஆளுங்களும் தான். இப்ப அவங்க நம்ம விருந்தாளிங்க. யாரு இவங்க? கெஸ்டா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஏறத்தாழ 1 மாசம் இருக்கும். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினவன் அங்க இருக்கான். அதை எதிர்த்து பேசாம கை தட்டி பாராட்டினவங்க தான் அவன் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத மனசாட்சி இல்லாத ஜென்மங்க. நீ அவங்க வீட்டு ஆளுங்களை விட்டு தள்ளுமா. வேணுகோபால் உன் புருஷன் தானே, அதை மட்டும் நீ யோசிச்சா போதும். அவன் தான் இப்போ விஐபி கெஸ்டா. அப்பா அம்மா தம்பி அக்கான்னு அந்த ஆள் திட்டின கெட்ட வார்த்தையில நீ கேட்டனா இனிமே நீ வாழவே வேண்டான்னு நினைப்ப.
அவங்க கிட்ட நம்ம தலையை கொடுத்துட்டோம். அதுக்கு நாம இப்ப அடிபணிஞ்சுதானே ஆகணும். என்ன இங்க இருந்து அனுப்புறதுல உங்களுக்கு ரொம்ப தான் அவசரம் இல்ல? இங்க பாரு, சமாதானம் பேசதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. ஆனா பேசும்போது பொறுமையா பேசு. எடுத்தெறிஞ்சு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவர் இப்ப கொஞ்சம் திருந்திட்டாருன்னு தோணுது. அப்படியா? அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சது? நீ அங்க யார்கிட்டயும் சொல்லாம தானே அந்த வீட்ல இருந்து கிளம்பி வந்த? அப்படி இருந்தும் அவங்க உன்னை தேடி வந்திருக்காங்கல்ல. ஒரு தடவை இல்ல, 2 தடவை வந்திருக்காங்க. நீ வேணும்னு நினைச்சதால தானே வெளியூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காரு. கொஞ்சமாவது உன் மேல பாசம் இல்லைன்னா வருவாரா? போனா போகட்டும்னு இல்ல நினைச்சிருப்பாரு. அதுல அவருக்கு என்ன நஷ்டம்? ஆமாமா, பிரச்சனை பண்றதெல்லாம் நான் தான். நான் நேசிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை நான் கை விட்டுட்டா அது எனக்கு பெரிய நஷ்டம் பாருங்க. அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்னு சொல்லு. நீ ஒரு வேலை செய்யுமா, நீ என் கூட வா. அந்த ஆளோட வீட்டுல என் கூட கொஞ்ச நாள் வந்து தங்கு. அப்போ உனக்கு கிடைக்கிற பாசம் என்னன்னு அப்ப நீ புரிஞ்சுப்பல. என்ன, என் கூட வரியா? இப்ப சொல்லு, நான் உங்க கூட போறேன். உன்னால வர முடியாதுன்னா அஜய் அனுப்பி வை. என்ன? இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அப்பா வெளியே கூப்பிட்டு அங்க போ. அப்புறம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க. டீ எல்லாம் குடிக்கலாம். இப்ப விஷயம் அது இல்லல்ல ஜெயச்சந்திர சார். வேணுவோட சைட்ல இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதை நாங்க ஒத்துக்கிறோம். அவன் என் மற்ற 2 பிள்ளைங்க மாதிரி இல்ல. வேணுவுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். கூட கூட பேசினா அவனுக்கு கோபம் வரும். பொண்டாட்டிங்கிற முறையில புருஷனோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகலாம்ல. ஒரு விஷயத்தை நான் இங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுறேன். கோபம் வந்துருச்சுன்னா அவனுக்கு கண்ணு மண்ணே தெரியாது, கண்டபடி திட்டிடுவான். அவன் என்னையும் திட்டுவான், எங்க அப்பாவையும் திட்டுவான், மாமாவையும் விட்டு வைக்க மாட்டான். அவன் குணம் அப்படி. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? கோவம் வந்தா இவன் போலீஸ்காரனே திட்டுவானா? இவனை அடிக்க வர ரவுடி பசங்களை திரும்பி அடிப்பானா இவன்? இல்ல. மத்த ஆம்பளைங்களோட என் பொண்ணை சேர்த்து வச்சு தப்பா பேசினதா அவ சொன்னா. இதையெல்லாம் எந்த பொண்டாட்டி தாங்கிக்குவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ தமாஷு சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பொண்ணுங்களாச்சே, அது அவங்க டபுளா சொல்லுவாங்க. இந்த வீட்லயே அவன் கெட்ட வார்த்தையால திட்டுறதை நாங்க காதால கேட்டிருக்கோம். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்லயே. பாலா கிளாஸ்மேட்டுங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோ ஆல்பத்துல இருந்ததை பார்த்துதான் திட்டான். இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? இதெல்லாம் உண்மைதானே வேணும்? எனக்கு அந்த போட்டோ பார்த்ததும் திடீர்னு கோவம் வந்துருச்சு. நானும் என் பொண்டாட்டியும் பார்க்காத எந்த போட்டோவும் அதுல இல்ல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வராத ஒரு சந்தேகம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இனிமே அப்படியெல்லாம் நடக்காதுங்க. அவன் வாக்கு கொடுத்துருக்கான். பண்ணதெல்லாம் தப்புன்னு வேணு முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. என் பெரிய பொண்ணோட வீட்டுக்கு போய் என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கான் தெரியுமா? நடு ராத்திரில அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அப்புறம் ஹோட்டல்ல ரூமை போட்டு இவளை குடும்பப்படுத்தியிருக்கான். குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க பேர் சொல்லி இவன் திட்டிருக்கான். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் எந்த பொண்ணாலையும் தாங்க முடியாது. நான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. என்னையும் அவளோட தம்பியும் சேர்த்து வச்சு நீ அவளை கெட்ட வார்த்தையால திட்டல? நீலாம் ஒரு மனுஷனா? இத பாருங்க சம்மந்தி, நீங்க சொல்ற குற்றங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நாங்க இங்க வரல. நான் அவளோட அப்பா. நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அது சரக்கு அடிச்சுட்டு போதையிலே இவன் ஏதாவது உளறி தொலைச்சிருப்பாங்க. சுயநினைவோட யாராவது இப்படியெல்லாம் பேசுவாங்களாங்க? போதையில ஏதோ சொல்லிட்டதையெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா? சரக்கு அடிச்சுட்டா என்ன வேணா செய்யலாமா? இவன் இப்படி குடிப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுத்துருக்கவே மாட்டேன். சரக்கு அடிச்சுட்டா கண்ணு முன்னு தெரியாதான்? இவனை யாராவது கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாங்களா? அது அவனுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. அது எல்லாத்தையும் அவன் அடியோட விட்டுறன்னு சொல்லியிருக்கான். உங்க பொண்ணு பாலா நல்லவளா? புருஷங்கணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்காவ. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் எந்த பொண்டாட்டியாவது தான் புருஷன் கணத்துல அரைவாளா? அப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம திமிர்த்தலமா இறங்கி போயிட்டா. அவ அப்படி செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? என் புள்ள அவளை திட்டினதோ கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டான், அதுக்கு இப்படி பேசுறீங்க? அவ செஞ்சது தப்புதான்.
மாத்தி மாத்தி செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும். அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். வேணுவுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாம். உங்க பொண்ணு விஷயத்துல அப்படி சொல்ல முடியுமா? இனிமே யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? முடிவு பண்ணும்போது யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போறதாங்க எல்லாருக்கும் நல்லது. இந்த விஷயத்துல பாலா என்ன சொல்ல போறான்னு நம்ம கேட்கணும்ல. அப்ப பாலா கூப்பிடுங்க. அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம ஒரு முடிவு எடுப்போம். பாலாவை கூப்பிடு. வந்து பேசுவா. எதுக்கு? நீயும் அப்பாவும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசியிருந்தா அவங்க கிளம்பி போயிருப்பாங்கல்ல. அவங்க அப்படி போறதுக்காக வரல. இந்த பிரச்சனை எப்படியாவது தீக்கணும்னு தான் அவங்க வந்திருக்காங்க. மூக்கு முட்டை குடிச்சு சுயநினைவு இல்லாம அடிச்சு துன்படுத்தி அவமானப்படுத்துற ஒருத்தன் கூட எங்க பொண்ணு அனுப்பி வைக்க மாட்டோன்னு அப்பாவால ஏன் சொல்ல முடியல? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணு கிடைப்பாலாமா? நான் செல்ல காசு ஆயிட்டேனா? நீங்களும் அதை பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச பொண்ணு வீட்டுல இருந்து ஒரேடியா போய் தொலைய வேண்டியவதான் அப்படிங்கிற நினைப்பு தானே உங்க மனசுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அங்க போய் சொல்லு. எனக்கு தெரியுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கூட பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தானா அது அப்பா அம்மாவுடைய அதிர்ஷ்டம். ஆனா அதுக்கு பதிலா அவளை தூக்கி போட்டு மிதிச்சானா, அவமானப்படுத்தினானா அது மட்டும் அவளுடைய தலையெழுத்து. பாலா, என்ன பாலா, ஸ்கூல்ல மறுபடியும் டீச்சரா ஜாயின் பண்ணிட்டியா? ஆமா. வேலைக்கு போகணும்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக தான் இவங்களுக்குள்ள கடைசியில் சண்டை வந்திருக்கு. சரிதானே பாலா? எதுக்கு எடுத்தாலும் அங்க சண்டை தான். அதுக்கு தனிப்பட்ட காரணம் எல்லாம் தேவையில்லை. பிரச்சனை இப்ப 2 பேருக்கும் புரிஞ்சிடுச்சுல்ல. வேணுவோட சேர்ந்து வாழ்றது உனக்கு நல்லதுன்னு தோணலையா? கொஞ்சம் கூட இல்ல. அப்படி வெட்டி எறிஞ்ச மாதிரி சொல்லாதம்மா. இது குடும்ப வழக்கம்மா. அது அந்த அளவுக்கு சுகமான வாழ்க்கைன்னு எனக்கு தோணல. நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு நம்ம வேணும் ரொம்ப சங்கடப்பட்டாமா. பாலா, நீ வீட்டை விட்டு போனேன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ட்ரெயினை பிடிச்சி டக்குனு இங்க வந்துட்டான். வேலையை பத்தி கூட யோசிக்காம உடனே இங்க வந்திருக்கானோ உன் மேல வச்சிருக்கிற பாசம் தானே? என் மேல இருக்கிற பாசத்தை அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க தானே பாத்தீங்க. ஒரு மிருகத்தை கூட யாரும் இப்படியெல்லாம் கொடுமை பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்களா? உங்க 2 பேர் கண்ணு முன்னாடி வச்சு அவர் என்ன அடிச்சு துன்புறுத்தல. என் தலையை வச்சு செவுத்திலேயே அடிச்சாரு. என்ன தரையில தள்ளி விட்டு மிதிச்சாரு. கையில கடிச்ச விஷப்பாம்ப கூட யாரும் இப்படி காலில் மிதிச்சு கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு என் மேல பாசமா? நான் உயிரோட இருக்கனா இல்ல நான் செத்து போயிட்டேன் நானு மறுபடியும் வந்து என்ன பார்க்கவே இல்லை. அதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வரலாமம்மா? நான் குத்துயிரும் கொலையுருமா தான் ஓடி வந்திருக்கேன். தண்ணியில விழுந்தாலும் நெருப்புல விழுந்தாலும் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். பூனையும் விலங்குகளையும் அடிச்சு கொண்டா அது வீட்டை விட்டு ஓடி போகாது. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கடைசி முயற்சி. அது இவன் என்ன மாதிரி இல்லம்மா. சரக்கு அடிச்சிட்டான்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் நடந்துக்குவான். அது உனக்கும் தெரியும் தானே? அன்னைக்கு அவர் என்ன காலையில கொல்ல முயற்சி பண்ணார்ல, அப்ப அவர் ஒரு துளி கூட குடிக்கல. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது வந்து நீ அவன் கணத்துல அறிஞ்சில்ல. இவர் என் அம்மாவையும் அக்காவையும் மோசமான வார்த்தையை சொல்லி திட்டும் போது இவரை நான் ஓங்கி அறையலனா அப்ப எனக்கு கை இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நீ அப்படி சொன்னியா வேணும்? நான் அப்படி சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க அப்படித்தான் சொன்னீங்க. எங்க அம்மாவையும் அக்காவையும் ராத்திரி நேரத்துல தெருவுல அலைஞ்சு திரிஞ்சு நடக்கிறாங்கன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட அப்பாவையும் தம்பியும் என்னோட சேர்த்து வச்சு எங்களுக்குள்ள கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி ராத்திரி பூரா தூங்க விடாம என்ன உடல் ரீதியா கொடுமைப்படுத்தினாரே. இந்த மனுஷனோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரியாதவங்க தான் அண்ணன் அம்மா மாமான்னு உட்காந்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நில்லுமா. இப்ப நீயே சொல்லுமா, இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு?
முடிவு ஒண்ணே ஒண்ணுதான். இந்த ஆளுக்கு வந்திருக்கிற மன ரீதியான வியாதிய எங்கேயாவது கூட்டிட்டு போய் சரி பண்ணுங்க. எனக்கு வைத்தியம் அடி. வேணு என்ன கேளு, நீ அமைதியா உட்காரு. அமைதியா உட்காரா. உட்கார். எங்கடி போற? பேசாம இருக்கணும் பாரு. நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள அப்படியே சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் நீங்களே சொல்லி பாருங்க. அப்ப இது மன ரீதியான வியாதி இல்லைன்னு அவர் சொன்னா அந்த நிமிஷமே நான் உங்க கூட கிளம்பி வரேன். என்ன? இங்க பாருமா, ஒரு சைக்காரிஸ்ட் கிட்ட இவனை பைத்தியக்கார மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. அதெல்லாம் உங்க விருப்பம். அதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. இந்த மனுஷ மனசுல இருக்கிற சந்தேக புத்திய பிசாசு அடங்காத வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அப்படி இல்லைன்னா என்னை கொன்னுட்டு தான் கொண்டு போகணும். பாலா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பை எல்லாம் பண்ண மாட்டேன்னு போகும்போது மாப்பிள்ளை என்கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போனாரு. நீ அந்த வீட்டுக்கு போய் ஒரு 4-5 நாள் இருந்து பாருமா. அதுக்கப்புறமும் எந்த மாற்றமும் இல்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. இத பாருமா, இந்த மன ரீதியான வியாதிங்கிறது புக்கு படிக்கிறது குடிப்பழக்கிறது நிறுத்துற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் மாத்த முடியும். அவங்க சொல்ற மாதிரி நீ ஒரு 2 நாள் அங்க போய் தங்கினேன்னா அவருக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆராய்ச்சி பண்றீங்களா? அது உங்க சொந்த பொண்ணு வச்சுதான் பண்ணணுமா? நீ பயப்படாதம்மா. எந்த வகையிலும் நான் உங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். பொம்பளை பசங்களுக்கு கல்யாண வயசு ஆகும்போது அப்பா அம்மா மனசுல நிம்மதியே இல்லாம போயிடும். அதை மாத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டு திரும்ப வரும்போது முதல்ல இருந்ததை விட பல மடங்கு நிம்மதி போயிடும். பொம்பளை பிள்ளைனா அடங்கி உடங்கி வாழ கத்துக்கணும். மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தியா? உனக்கு உன்னோட விஷயம் தான் முக்கியம் இல்லை. அவங்க எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து போலான்னு தான் வந்தாங்க. இனிமே அவன் இப்படிலாம் நடந்துக்க மாட்டான்னு சொன்னதை பார்க்கும்போது அவ ஒரு தடவை போய் பார்த்துருக்கலாம்ல. நீங்கள் 2 பேரும் அக்காவை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்கணும். எவ்வளோ நாளைக்கு தான் அக்கா இங்கேயே இருக்க முடியும்? நான் மட்டும் அப்போ இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களோட அக்காவை அனுப்பி வச்சிருப்பேன். நாம கட்டாயப்படுத்த முடியாதுப்பா, அவளா புரிஞ்சுக்கணும்ல. அவளோட பிடிவாதத்துக்கு நாம ஒத்துக்கிட்டதுனால தானே. நான் முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். சொன்ன புரிஞ்சுக்கிட்டா தானே. அக்கம் பக்கத்துல எல்லாம் கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயமா. இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சே. சுதா, பாலாவுக்கும் சாப்பாடு போடு. அப்புறம் அஜய், நீயும் பாலா கூட போ, அவ புருஷ வீடு வரைக்கும். நான் இப்ப என் புருஷ வீட்டுக்கு தான் போறேன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? நான் ஒரு ஹாஸ்டலுக்கு போய் தங்க போறேன். என்ன சொன்ன? ஹாஸ்டல்ல போய் தங்க போறியா? ஆமா. இத பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் இப்ப சொல்றேன். நீங்க முடிவை எடுத்துறீங்க போல. அப்பாவையும் கேட்கல, அம்மாவையும் கேட்கல. அட்லீஸ்ட் ஹரியானா இதை பத்தி பேசிருக்கலாம்ல. நான் இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் ஹாஸ்டலுக்கு போலான்னு முடிவு பண்ணேன். எங்களுக்கு என்ன பிரச்சனை? இனிமேலாவது என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். என்னம்மா அவனுக்கு சொந்தமான சில விஷயங்களை நான் தட்டி பறிச்சு கொண்டு போற மாதிரியெல்லாம் பேசினா. நீங்க 2 பேரும் பேசின பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச நீங்க அந்த பாரம் திரும்ப வந்து சேர்ந்துட்டான்ல. யாருக்கும் மனசுல நிம்மதியே இருக்காது. எந்த பிசாசு கூட நீங்க அனுப்பி வச்சாலும் நான் அப்படியே கூடவே போயிடணும். வாழறதுக்கு வக்கு இல்லைனாலும் நான் அப்படியே செத்து தொலைஞ்சிடணும். திரும்ப மட்டும் வரவே கூடாது. இனி நான் இப்போ ஏதாவது வேலைக்கு போலான்னு பார்த்தா கூட
அது திமிர்த்தனம்னு சொல்லுவீங்க. இங்க பாருமா, நீ இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் முடியும். ஆனா மனசுல இருக்கிற பாரம் அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்காம விசாரிக்காம பொம்பளை பிள்ளைங்கள ஏதாவது ஒரு சந்தேக பிசாசு கூட கட்டி வச்சுட்டு எல்லாருடைய அப்பா அம்மா மனசுலயும் கொஞ்சமாவது அந்த பாரம் இருக்கிறது நல்லதுதான். நாங்க அப்படி என்னதான் பண்ணோம்? நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. அவங்க இஷ்டத்துக்கே செய்யட்டும். நீ எல்லாம் என் கூட பிறந்த தம்பி தானாடா? உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆள என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்தலாம்னு முடிவோட தான் இருக்கீங்க போல. அவன் பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போயிட்டான். இப்ப சந்தோஷமா? நீ பிளேட் எடுத்துட்டு பின்னாடியே போமா. என் செல்ல புள்ளல கொஞ்சம் சாப்பிடுப்பா. கோச்சுக்காதரா செல்லம், அம்மா மனசை கஷ்டப்படுத்தாதப்பான்னு போய் சொல்லு. அவளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் நான் ஹாஃப் டே லீவ் போட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அவசரப்பட்டு இதை அவகிட்ட சொல்லிடாத. அண்ணா அது வந்து சம்மலிய வீடு ஃபுல்லா தேடிட்டேன், காணும். நீ திரும்பவும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேனா உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, உன்னை நம்பி தாலி கட்டினானே அவனோட வாழ்க்கை தான் பாழா போயிடும், தெரிஞ்சுக்கோ. சாரி, இங்க இருந்து வெளியில போகணும்னா அவுட் பாஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச கிஃப்ட் இல்லை இது. நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு இப்போதான் 1 வாரம் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். மிஸ்டர் வேணுகோபால், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இல்ல, இந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியா? இல்ல, எல்லார்கிட்டயும் ஹாப்பி மூட்ல தான் பாலா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பர்சனலா இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.